குவிக்காக வந்துட்டு இப்போ பசங்க கேட்கும்போது திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ரெட்டில் இந்த மாதிரி பீஸா பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியும் கூட. நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வீட் ப்ரெட்டு. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக சீஸ் போட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் அரேஞ்ச் பண்ணுறோம். டொமேட்டோ சாஸ் மறுபடியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். என் பையன் எப்போவுமே நான் ஆஃபீஸ் விட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு கேள்வி ஒன்று கேட்பாரு, இன்றைக்கி என்னம்மா சமைக்க போகிறீங்க நைட்டு அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி அம்மாக்களுக்காக ஸோ குவிக்காக ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பீஸா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நம்ம தூவி விட்டுடலாம். எல்லோ கேப்சிகம், நீங்கள் 3 கலர்ஸ் இருந்ததுன்னா 3 கலர்ஸ் வாங்கிக்கோங்க, க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு. ஸோ பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். ரெட்டு குடமிளகா, சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம டைரெக்டாக வந்துட்டு கேஸில் வச்சிடலாம். கேஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்துட்டு இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த சீஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகிற வரைக்கும் இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு.